தமிழ்நாடு 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே அனைத்து கட்சிகளும் தங்களுக்கான தேர்தலுக்கான கூட்டுக்கள், தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கான தங்களுடைய அறிக்கைகள், தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள், யாரோடும் கூட்டு வைக்க போகிறோம் என்ற கலந்துரையாடல்கள், பேச்சுக்கள், எந்த கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவினை வெளியிட்டிருக்கின்றார். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் விஞ்ஞாபனத்தின் செயற்பாட்டு அறிக்கை இன்று வெளியாகி இருக்கின்றது. அதில் பல முக்கிய விடயங்கள் அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அனைத்தையும் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். அத்துடன் இந்த வெளிநாடுகளிலே இருக்கின்ற சட்டங்களும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவும் எந்தளத்துக்கு ஒத்துப்போகின்றது, எந்தளத்துக்கு இது சாத்தியமானது, எந்தளத்துக்கு சாத்தியம் அற்றது என்பதை முழுக்க பார்க்க போகின்றோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மன்னனூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆமாம் நண்பர்களே, நாங்கள் எதிர்பார்த்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே ஆயத்தமாக கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பல கட்சிகள், அதாவது தேசிய கட்சிகள், தமிழ்நாட்டின் மாநில கட்சிகள் மற்றும் பல கட்சிகள் இணைந்து பல கட்சிகள் தங்களுக்குடைய யார் கூட்டு, யாருடன் எந்த கட்சி இணைவு, எந்த கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள், எந்த கட்சி யாருடன் சேர்ந்து எந்த விதமான ஆட்சியை அமைக்கப் போகின்ற என்பதை பேச்சுவார்த்தைகள் பல நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தனித்தனியாக ஒரு தமிழன், நாம் தமிழர் கட்சியினுடைய, நாங்கள் எல்லாரும் அறிந்த அந்த கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவை இன்று சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலே பார்த்தோம்னா அவர் எந்த கட்சியினுடன் இன்னும் கூட்டு சேராமல் தனியே நின்று தான் மக்களுடன் தான் கூட்டு என்று சொல்லி தனித்தனியே நின்று இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல்களை சந்தித்து 0.1 வீதத்திலிருந்து இன்றைக்கு 8 கிட்டத்தட்ட 8 வீதமான வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டிலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது, அனைவரும் அறிந்தது. தேர்தல் அறிக்கையானது 49 தலைப்புகளை கொண்டு 262 பக்கங்களை உடைய இந்த நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையிலே மிக மிக முக்கியமான பல விடயங்கள் அதில் அடங்கியிருக்கின்றது. அதில் மிக முக்கியமான விடயங்களாக 5 தலைநகரங்களை தமிழ்நாட்டிலே உருவாக்குவதாகவும், அந்த 5 தலைநகரங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இலவசமான மருத்துவமும், அது மக்களுக்கான உண்மையில அடிப்படையான உரிமைகள், அடிப்படையான சேவைகளாக அந்த இலவச மருத்துவத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாக நாம் தமிழர் கட்சியினர் வழங்குவதாக தொடர்ந்தும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த முறையும் அதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதே மாதிரி சமமான அனைவருக்கும் இலவச கல்வியையும் கொடுப்பதற்கு அவர்கள் இந்த முறையும் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெரிவித்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் அரச வேலை வழங்குவதாகவும் மற்றும் பெண்களுக்கு விசேட தேர்தல் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்றும் வழங்கப்படும் என்றும், அனைவருக்கும் இலவசமான மருத்துவம், ஏழைகள் பணக்காரர்கள் என்று யாருமே இல்லாமல் அனைவருக்கும் சமமான இலவசமான மருத்துவம் கொடுக்கப்படும் என்றும், அனைத்து மக்களுக்கும் இலவச கல்வி, முக்கியமாக அது ஒரு மனிதனுக்கான அடிப்படை உரிமை, அந்த அடிப்படை உரிமையான இலவச கல்வியை அவர்கள் அனைவருக்கும் கொடுப்பதாகவும், அதைவிட முக்கியமாக மதுக்கடைகள், அதாவது எமது இனத்தையே கொன்று குவித்து கொண்டிருக்கின்ற, குடும்பங்களை சீர்குலைக்கின்ற அந்த மதுவிலே ஊறிப்போயிருக்கின்ற பல மனிதர்களை அந்த மது கடைகளை மூடுவதாகவும், ஓராண்டுக்குள் அதை மூடுவதாகவும் அந்த வரைவிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதைவிட அனைவருக்கும் அரச வேலை, அது சாத்தியமில்லை என்று பலர் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அனைவருக்கும் அரச வேலை வழங்குவதாகவும், அனைத்து மக்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஓய்வூதியம்
தமது அரசு வழங்கும் என்றும் இவ்வாறான பலவிதமான செயற்பாடுகளை திட்டங்களை அவர்கள் வகுத்து செயற்பாட்டு வரைவாக வகுத்திருக்கின்றார்கள். இதைவிட பெண்களுக்கென்று தனித்தனி வரைவுகளையும் வரைத்திருக்கிறார்கள். பெண்கள் தனிய நடுச்சாமங்களிலே இரவு வேளைகளிலே எங்கேயும் போய் வரக்கூடிய மாதிரி பெண்கள் மீது பாலியல் மற்றும் எந்த விதமான ஒரு குற்றச்செயல் ஈடுபடும் வரும்போது அவர்களுக்கு அந்த பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுவது மிக முக்கியமாக அவர்கள் அதிலே குறித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த விவசாயத்தை அரச பணியாக்குவதை மிக முக்கியமாகவே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளில் பல மிக முக்கிய இந்த வரைவு அமைந்திருக்கின்றது. உண்மை வெளிநாடுகளை நாங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் சட்டங்கள், அதாவது சட்ட இறுக்கங்கள் இல்லாத விடத்திலே குற்றங்கள் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பது சாதாரண விடயம்தான். ஆனால் வெளிநாடுகளில் பார்க்கணும், சட்டங்களை எவ்வளவு இறுக்கமோ அவ்வளவுக்கு இறுக்கி வைத்திருக்கின்றார்கள். பெண்களுக்கான சட்டங்களை எவ்வளவு விரிவாக அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வகுத்திருக்கின்றார்கள் என்பதை அந்த மேற்கத்திய நாடுகளில் நாங்கள் பார்க்கின்றோம். அதைவிட வெளிநாடுகளிலே இருக்கின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அந்த தேர்தல் நேரங்களிலே வாக்களிக்கக்கூடிய தன்மையையும் அவர் வரைந்திருக்கின்றார். அவர்களுடைய விரைவிலே அதாவது கட்டாயமாக அந்த தேர்தல்களிலே அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும், அதே மாதிரி தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் கூட கட்டாயம் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அந்த சட்டங்களை இயற்றுவதாகவும், ஏனென்று சொன்னால் உண்மையிலே 55-60 வீதமான மக்கள் தான் நாடுகளிலே வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான வாக்களிக்காமல் இருப்பவர்கள் பல 40-45 வீதமானவர்கள் வாக்களிக்காத இருப்பவர்கள் தான் அவர்களும் கூடுதலாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மொத்த சனத்தொகையும் வாக்களித்து ஒரு நல்ல அரசை கட்டியமைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு உண்மையான சரியான அரசுக்கும் ஒரு தலைவனுக்கும் முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அது யாருக்காவது வாக்களிக்கலாம், ஆனால் அனைவரும் வாக்களித்து ஒரு சரியான தலைவரை தெரிவு செய்கிற அந்த தங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது என்று அதற்கான சட்டங்களையும் அமைக்க இருப்பதாகவும் அந்த விரைவிலே கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையில் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு விடயம் இந்த வாக்களிப்பு என்பது. ஏனென்று சொன்னால் நாட்டை விட்டு வெளியிலே வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் தெரியும் தங்களுடைய நாடு, தங்களுடைய மொழி எந்தளத்துக்கு முக்கியம். நாங்கள் எப்படி அடிமைகளாக நாடுகளில் வாழ்கிறோம், எந்த அளத்துக்கு ஒரு கிணத்து தவளைகளாக வாழ்கிறோம் என்று வெளிநாடுகளிலே அந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியில் வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், இப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி. ஆனால் இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் வேலை நிமித்தம் வெளிநாடுகளுக்கு வந்தவர்கள் தாங்கள் இந்த வாக்கு செலுத்துவதற்காக மட்டும் அங்கே நாடுகளுக்கு போக முடியாது என்ற செலவுகள், போக்குவரத்து, லீவு பிரச்சனை, பல பிரச்சனைகளால் போக முடியாத இவர்கள் அங்கே நாடுகளில் அந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டே தேர்தல் நேரங்களிலே வாக்களிக்கக்கூடிய வசதிகளை செய்து கொடுத்தால் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தனது மொழியாளவன் தனது இனமானவன் அந்த நாடுகளிலே ஒரு தலைமையேற்று வருவானவன் சொன்னால் அந்த நாட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய நாட்டை நேசிக்கிறவன், மொழியை நேசிக்கிறவனுக்குத்தான் தெரியும் எந்த அளவுக்கு தாங்கள் இருக்கிறோம் என்று. ஆகவே இந்த வாக்குரிமையானது, வெளிநாடுகளில் இருக்கிற வாக்குரிமையானது மிக கட்டாயமாக்கப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையில் இது ஒரு வரவேற்பத்தக்க ஒரு விடயமாகவே கவனிக்கப்படுகின்றது. அதை விட மேலும் பல விடயங்கள் இதில் அடைந்திருக்கின்றது. உண்மையிலே தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பல கட்சிகள் 1000, 2000, 3000, 5000 என்று சொல்லி ஆயிரக்கணக்கிலே மக்களுக்கு லஞ்சங்களையும் கொடுத்து, அதாவது லஞ்சம் என்று தான் சொல்ல வேண்டும், தேர்தல் நேரங்களிலே மக்களுக்கு பணங்கள், லஞ்சங்கள், பொருட்கள், மிக்சி கிரைண்டர், அது இதான்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி தங்களுக்கு வாக்களித்து தாங்கள் வென்று விட்டதாக ஆட்சிகளிலே அதிகாரங்களில் இருக்கிறதால் இந்த தமிழனுடைய நிலைமை இன்றைக்கு உலக அரங்கிலே நாங்கள் கீழே கிடக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் தான் கூடுதலாக இருக்கின்றது. ஆமாம் மக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்களோட மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறார்கள், என்ன செய்கின்றார்கள் என்று அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் கூடுதலாக தெரியும். அதே போன்று பல புதிய கட்சிகள் உருவாகி இருக்கின்றது. அவர்களுக்கு இன்னும் கொள்கைகளே இல்லாத பல கட்சிகள் இருக்கின்றார்கள். சில கட்சிகள் ஆசனங்களுக்காக மட்டும் தாங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டு சேர்ந்து, சில பெட்டிகளுக்காக கூட்டு சேர்ந்து தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்து ஒரு தமிழ் இனத்தினுடைய தாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதிகள் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள் சில திராவிட கட்சிகளுடன் இணைந்து தங்களுடைய ஒரு சில ஆசனங்களுக்காக மட்டுமே அந்த கட்சிகளுக்கு செருப்புகளாக கிடக்கின்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் தமிழர் கட்சியானது பல 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே
தேர்தலை சந்தித்து வருகின்ற இந்த கட்சி இன்று 2026 ஆண்டும் மக்களுடன் கூட்டணி என்ற மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி, தாங்கள் தனித்துத்தான் போட்டி என்று சொல்லி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 117 பெண்களும் 117 ஆண்களும் ஒரு திருநங்கைக்கு இடத்தை கொடுத்து 234 தொகுதியிலும் தனித்து மக்களுடன் போட்டியான பணங்களோ இலவசங்களோ கொடுக்காமல் தனித்துத்தான் நிற்போம் என்று அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த முறையும் அவர்கள் அதே போலவே தங்களுடைய தேர்தல் பயணத்தை தொடர்ந்திருக்கின்றார்கள். ஆமாம் நண்பர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் விரைவில் இந்த பார்த்துருக்கின்றோம். வேறு அடுத்தடுத்த காட்சிகளும் வெளியிடும் போது அதையும் நாங்கள் பார்ப்போம். எந்த அளவுக்கு சலுகைகள், எந்த மக்களுக்கு சலுகைகள் என்ன செய்ய போகின்றார்கள், சலுகைகளால் எந்த அளவுக்கு தமது இனம் வேரூன்றி வாழப்போகின்றது என்று தெரியவில்லை. அந்த வகையில் இவருடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்தும் அடுத்தடுத்த சந்திப்பு ஒரு பதிவிலே பார்த்து